விடிஞ்சதும் மருதாணி வச்ச கையும் அந்த கண்ணாடி வளையலையும் பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, மங்களகரமாக இருக்குது. இந்த கைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க வைக்கணும். காலையில் விடிஞ்சோடையுமே மாமா வந்து வண்டியெல்லாம் எடுத்து வெளியில் நிப்பாட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டார் பார்த்துக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி தான் நாங்கள் இந்த சற்று உள்ளே தான் ஏற்றுவோம், கடைக்குள்ளே. வெளியில் அந்த அளவுக்கு ஒன்றும் சேஃப்டி கிடையாது. அப்புறம் நைட்டே பச்சரிசி, உளுந்து, வெந்தயம்லாம் ஊற வச்சு நல்லா மைய அரைச்சிக்கிட்டேங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்தயக்களி செஞ்சு சாப்பிட்டா சூடு அப்படியே நம்மளை கண்டு பயந்து ஓடணும். ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டு பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் அந்த மாதிரி அடித்து வச்சுட்டு மாமாவுக்கு காரிடர் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். அவரும் நல்லா ஓஸுக்கெல்லாம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கோ தாய் கோழி எங்கே இருக்கு வரு போச்சு. எத்தனைங்க இருக்கு? 4 3? கூட்டி தள்ளி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம்னா வாசலுக்கும் இந்த பக்கமும் வீட்டுக்கும் அடித்து கொடுத்துருவாருங்க. சம்டைம்ஸ் நம்மளுமே அடிச்சிருவோம். அப்புறம் நீ போய் டீயை போடு அப்படின்ட்டு நான் வந்து டீ போடுற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே பால் பொங்கி வரையில் பார்க்குறப்போ அதுவும் அந்த காலை நேரத்தில் செம்ம ஹாப்பியாக இருக்குது. வாக் பக்ரி ரீசெண்டாக தாங்க வாங்கி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வாங்கி கிடச்சா யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு அந்த டீயை குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வெந்தயக்களிக்கு தான் அரைச்சதை வந்து கரைச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் செட் ஆகிக்கிறோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து கிண்டிக்கிறலாம். காலையில் எனக்கும் மாமாவுக்கும் அப்படியே வந்து இந்த காலை பொழுதை ரசிச்சுக்கிட்டே டீ குடித்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எலி மொங்கம் போட்டிருக்கதை பார்த்தீங்களா வாழைப்பழத்தை? டீ வந்துருச்சுல்ல, 6:45 கொடுத்துருக்கேன். மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேணாமா? டீ எத்தனை மணிக்கு கொடுக்குறான்னு பாருங்கன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. 6:30க்கு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். 6:30 6:45. இதுக்கு மேலே எத்தனை மணிக்கு? 4 மணிக்கா டீ குடிக்கியா? தலைவருக்கு நான் இனிமேல் 3 மணிக்கு தான் எழுந்திரிச்சு டீ போட்டு கொடுக்கணும் போல். எப்போ போட்டு கொடுத்தாலும் லேட்டுனா எத்தனை மணிக்கு தான் நானும் போட்டு கொடுக்க. களியும் கிண்டி வந்தாச்சு. உனக்கு மட்டும் கொஞ்சோண்டு, எனக்கு மட்டும் என்ன இல்லை, நிறைய நேரம் தின்னுப்பா, நல்லா தின்னு. இருக்கிற சூடே ஓஞ்சூடு தான். அடிக்கிற சூட்டில் எண்ணெயை கடிச்சு கொதறாரு டெய்லியும். நல்ல வெல்லம் தட்டி போட்டு அதில் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டா ஐயோ நிஜமாகவே பார்த்துக்கோங்க ஹீட் நமக்கு தனியிறது அப்படி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதோடு சேர்ந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா குளிர வச்சுக்கிறோம்ங்க. நல்லா வச்சுட்டு அந்த மாதிரி நல்லா தலைக்கு ஒரு அரப்பு போட்டு குளித்தோம்னு நினச்சிக்கோங்களேன், ஹேர் வந்து சும்மா அப்படி இருக்கும். நிஜமாவேங்க குளிச்சுட்டு உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். அவ்வளோ அந்த கூலிங் சில்னஸ் நல்லா நான் அனுபவிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு அப்படி வாரத்தில் 2-3 டைம்னாலும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சா தான் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. பார்க்கவே கோலம் அவ்வளோ நல்லா இருக்குல்ல. அப்புறம் முட்டைக்கோஸ் சாம்பார் தான். அனுசியாமா என்னம்மா முட்டைக்கோஸ் சாம்பாரை நீ தான் வித்தியாசமாக வைக்கிறப்பல நாங்கள் வச்சு பாருங்கள், செம்ம ஹாப்பியாக இருக்கும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ரசத்தையும் வச்சுட்டு சாப்பாடை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் போட்டு சூப்பராக ஒரு கிரேவிங்க. இன்றைக்கி டே எங்களுக்கு சூப்பராக போச்சுங்க.